ஆதரவன் முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் 23rd. இப்போது டொரண்டோ டைம் 9:02 PM அண்ட் டொரண்டோ வெதர் -1 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். இதில் இன்று எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் செப்டம்பர் மாதம் ஃபெடரல் எலெக்ஷன் நடைபெற்று முடிந்தது. 2 மாதங்கள் கழித்து நேற்று நாடாளுமன்றத்தின் 44வது அமர்வு இடம்பெற்றது. அண்ட் அதைத் தொடர்ந்து இன்று த்ரோன் ஸ்பீச், அதாவது சிம்மாசன உரை இடம்பெற்றது. ஸோ இதில் ஓப்பனிங் செரமனியில் என்ன நடந்தது என்பதை பற்றி தான் நடைபெற்ற விடயங்களை டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட்டில் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வலத்தில் கவர்னர் ஜெனரல், முதலாவது இண்டிஜினஸ் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன், இவர் த்ரோன் ஸ்பீச்சில் என்ன மாதிரியான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் என்பதை பற்றியும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. முதலாவது டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். ஸோ இதில் நான் முதல் சொல்லியிருந்த மாதிரி செப்டம்பருக்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து நேற்று நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. இன்று த்ரோன் ஸ்பீச் நடைபெற்றது. ஸோ இதற்கு முதல் ஓப்பனிங் செரமனி நடைபெற்றது. ஸோ இங்கு நடைபெற்ற விடயங்களை இப்போது பார்க்கலாம். Yes. But the sun has the warmth, right? A little bit, yeah. But I'm PEI warm. But I'm PEI warm. Oh, you come over here, please. Yes, this way.
May it please Your Excellency, the House of Commons has elected me their Speaker, though I am but little able to fulfill the important duties thus assigned to me. If the performance of those duties I should at any time fall into error, கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ் அண்ட் டொரண்டோ டைம் இப்போது 9:08 PM அண்ட் டொரண்டோ வெதர் -1 degree Celsius. ஓப்பனிங் செரமனியில் நடைபெற்ற விடயங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வலம். இதில் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் நாடாளுமன்றத்தில் அவருடைய சிம்மாசன உரையை நிகழ்த்தியிருந்தார். ஸோ இதில் இவர் குறிப்பிட்ட விடயங்களைத்தான் பார்க்க போகின்றோம். ஸோ இந்த த்ரோன் ஸ்பீச்சில் இவர் நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருந்தார். ஸோ கேம்பெயின் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ நிறைய விடயங்களை தெரிவித்திருந்தார். ஸோ அதே மாதிரி ஆன விடயங்களைத்தான் த்ரோன் ஸ்பீச்சிலேயும் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் என்று தெரிவித்திருந்தார். ஸோ இதில் அவர் சொல்லியிருந்த விடயங்களில் எதில் ஃபோக்கஸ் மெயின்லி பண்ண போகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிளைமேட் சேஞ்ச்க்கான ஆக்ஷன்ஸ் நடவடிக்கைகளை எடுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் உடன் ரீகன்சிலியேஷன் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அண்ட் எங்களுடைய எக்கானமி, ஸோ COVID-19க்கு பிறகு எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரீபில்ட் பண்ணுறதுக்குமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் COVID-19க்கான ஒரு ஃபைட் போய்கொண்டே இருக்கின்றது. ஸோ அதிலும் ஈடுபடுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் COVID-19 காரணமாக எங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ ஹெல்த் கேர் சிஸ்டத்தையும் சப்போர்ட் பண்ணுவதாகவும் ரீபில்ட் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளில் என்கேஜ் பண்ணுவதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் குறிப்பிட்டிருந்தார் ப்ராவின்சஸ் அண்ட் டெரிட்டரிஸுடன் இணைந்து செயல்படுவதாக ஹெல்த் கேர் இஷ்யூஸை மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனியர்ஸுக்கான சப்போர்ட்லையும் என்கேஜ் பண்ணுவதாகவும் தெரிவித்திருந்தார். அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஸோ டிசபிலிட்டிஸ் இருப்பவர்களுக்கான ஹெல்ப்பையும் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கம்யூனிட்டிஸில் நிறையவே பாதிக்கப்பட்டவர்கள் அண்ட் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணுபவர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமான ஒரு நடவடிக்கையும் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோவிட் டைம்ஸால் நிறைய விடயங்கள் தாமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்று என்னென்றால் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் அண்ட் நிறைய ஆட்கள் சர்ஜரிஸ் போன்ற விடயங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள கூடிய நிலைமை இல்லை. ஏனென்றால் கோவிட்டை நாங்கள் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண காரணமாக. ஸோ இப்படிப்பட்ட விடயங்களை திருப்பி பிந்தப்பட்டவர்களுக்கு தேவையான சேவைகளை அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவதாக தேவையான சேவைகளை கொடுப்பதிலையும் ஃபோக்கஸ் பண்ணுவதாகவும் தெரிவித்திருந்தார். ஸோ இதை பற்றி கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் த்ரோன் ஸ்பீச்சில் தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். British Columbians are facing immeasurable challenges as their homes, their communities, and their well-being are impacted by terrible flooding. But in a time of crisis, we know how Canadians respond. We step up and we are there for each other. And the government will continue to be there for the people of British Columbia. In 2020, the Canadians did not know they would face the crisis of a once-in-a-century pandemic. But as always, no one should be surprised by how Canadians responded. We adapted, we helped one another, and we stayed true to our values.
Values like compassion, courage, and determination. Values like democracy. And in this difficult time, Canadians made a democratic choice. Their direction is clear. Not only do they want parliamentarians to work together to put this pandemic behind us, they also want bold, concrete solutions to meet other challenges that we face. Growing an economy that works for everyone, fighting climate change, moving forward on a path of reconciliation, making sure our communities are safe, healthy, and inclusive. Yes, the decade got off. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:14 PM. டொரண்டோ வெதர் -1 degree Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் த்ரோன் ஸ்பீச் கொடுத்திருந்தார். அதைத்தான் இப்போது பார்த்தோம். ஸோ அகேன் அவர் எதில் நடவடிக்கைகள் எடுப்பார் என்று சொல்லிய விடயங்கள் பார்த்தோம் என்றால் climate change, reconciliation with indigenous people, மற்றது எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கும் கோவிட்-19 மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுவார்கள். அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எப்படி நாங்கள் ரீபில்ட் பண்ணுறது போன்ற விடயங்களிலும் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுவார்கள் என்று மேரி சைமன் கவர்னர் ஜெனரல் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கவர்னர் ஜெனரல் தேங்க் பண்ணியிருந்தார் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஏனென்றால் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தான் இந்த கோவிட் டைம்ஸில் நிறையவே உதவி இருக்கின்றார்கள், நிறையவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கின்றார்கள். அண்ட் கனடாவில் கனேடியன்ஸை சேஃபாக வச்சிருக்கிறதுக்கு அவர்கள் பெரிய ஒரு பங்கு ஒன்றை வகித்திருக்கின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஸோ இதனால் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா கனடா மட்டுமில்லை மற்ற நாடுகளிலும் எல்லோருமே எக்ரபுளாக கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவார் என்பதையும் எங்களுடன் தெரிவித்திருந்தார். ஸோ இந்த த்ரோன் ஸ்பீச் சிம்மாசன உரைக்கு பிறகு இதை பற்றி நிறைய விடயங்கள் வெளிவந்தது. ஸோ இதை பற்றி சொல்லும்போது இதை பற்றி கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் என்ற ஸ்பீச்சை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு விடயம் என்ன தெரிவித்திருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் கவர்மெண்ட் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எப்படி என்று டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ எதிராக அது மட்டும் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் கட்சி இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சிம்மாசன உரைக்கு எதிராகவே இவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் என்டிபி லீடரும் என்டிபி கட்சியும் சொல்லியிருக்கின்றார்கள் சிம்மாசன உரைக்கு எதிராகவே அவர்களும் வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். போன 2019 என்டிபி தான் சப்போர்ட் பண்ணியது மைனாரிட்டி கவர்மெண்ட் லிபரலாக இருக்கும் போது. இப்போ இந்த முறை பிளாக் குபெக்வா கட்சியின் ஆதரவுடன் கட்சி லிபரல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், இந்த சிம்மாசன உரைக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது டொரண்டோ டைம் 9:16 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து நாங்கள் ஒன்டாரியோவை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். ஸோ ஒன்டாரியோவில் ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சைல்ட் டே கேர் ப்ரோக்ராம்ஸுக்கு பேரண்ட்ஸ் விடையில்லாமல் இருந்தது. ஏனென்றால் ஹை காஸ்ட், எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரைஸ் ஒரு ஃபேமிலி அஃபோர்ட் பண்ணக்கூடியதை விடவே கூடுதலாக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக. அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தவர்கள் அவர்களுடைய எலெக்ஷன் டைமில்
தாங்கள் வந்து child care வந்து $10 a day என்கின்ற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வருவதாக எலெக்ஷன் டைமில் சொல்லியிருந்தார்கள். அண்ட் அந்த முயற்சியிலே தான் இப்போது ஃபெடரல் கவர்மெண்ட் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஸோ அதற்காக ஃபெடரல் பார்ட்டி வந்து லிபரல் பார்ட்டி வந்து என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் $30 billion நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதாக, ஸோ முதலீடு செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அண்ட் இந்த 30 பில்லியன் முதலீட்டிலிருந்து எல்லா ப்ராவின்சஸும் அவர்களுடைய சைல்ட் கேர் ப்ரோக்ராம்ஸை $10 per day என்கின்ற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கனடாவை பொறுத்த வரைக்கும் almost all 9 provinces and territories வந்து இந்த federal government-இன் $10 day child care திட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட்டுள்ளனர், சம்மதித்து கையெழுத்து இட்டுள்ளனர். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் ஆனால் ஒன் பெண்டிங் ப்ராவின்ஸ் எதென்று பார்த்தோம் என்றால் ஒன்டாரியோ. ஸோ இவர்கள் ஒன்டாரியோ வந்து இன்னும் ஒரு ஸ்டில் பேக் அண்ட் ஃபோர்த்தாகவே இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். இவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு இன்னும் வரவில்லை. ஒன்டாரியோவில் பிரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லுகிற விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஃபெடரல் கவர்மெண்ட் தர ஃபண்டிங்கை விடையே ஒன்டாரியோவில் இந்த $10 சைல்ட் கேர் ப்ரோக்ராமை கொண்டு வருவதற்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படும். ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இனஃப் ஃபண்டிங் தரவில்லை என்று சொல்கின்றார்கள். அண்ட் இது வந்து சஸ்டெயினபிள் இல்லை என்றும் ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லுகின்றார். ஸோ சஸ்டெயினபிள் இல்லை என்றால் அவர் சொல்லுகின்றார் இந்த ப்ரோக்ராம் வந்து 3-4 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ பிரீமியர் டக்ஃபோர்ட் கேட்கின்ற விடயங்கள் என்னவென்றால் ஃபண்டிங் எவ்வளவு தேவையோ அவ்வளோத்தை தாங்கும், அப்போ தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஒன்டாரியோவில் என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மோர் சஸ்டெயினபிளானவும் ஒரு ஃப்ளெக்சிபிளானவும் ஒரு பிளான் ஒன்றை ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தந்தால் நாங்கள் வந்து அக்ரி பண்ணுவோம், இந்த திட்டத்தில் வந்து நாங்களும் கையெழுத்து போடுவோம், அக்ரிமெண்ட்டில் வந்து நாங்கள் அக்ரி பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்தாகவே போய்கொண்டிருக்கின்றது. இதனால் நாளை ஒன்டாரியோ கவர்மெண்ட் அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கின்றார்கள். ஸோ நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை வெனஸ்டே இடம்பெற இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இந்த $10 சைல்ட் கேர் ப்ரோக்ராமத்துக்கு ஒன்டாரியோ எடுத்த முடிவை பற்றி எங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போது நாங்கள் இதை பற்றி எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். This year alone, we've increased funding to school boards by $561 million, projected to be a historic high of $25.6 billion to support students. A historic level, the highest investment ever recorded in our province's history. In every region of the province, urban and rural, English and French, we are delivering real improvements that will benefit students and leave a lasting legacy for decades to come. But we know that there's more to do. Today, I'm pleased to announce that our government is investing $565 million to build modern schools, to deliver major expansions to existing schools, and build new, affordable childcare spaces for families across Ontario. Our government is building Ontario. And through this investment, we're going to build 26 brand new schools for Ontario families. We're going to deliver 20 school additions, major additions, as well as 23 child care centers. And within that, just to contextualize what that means, 19,700 more student spaces in schools for your children, 19,000 brand new modern spaces for kids, as well as 1,500 new licensed childcare spaces to help support working families across our province, something that is pivotal for our economic recovery. And we're not going to stop there. We also have a vision for affordable, accessible, and flexible childcare. So today, I'm also announcing an additional $42.6 million to create more than 1,500 additional childcare spaces through the early years capital program. The government is very committed to landing a fair deal for Ontario families. It is so obvious that childcare is inaccessible and unaffordable to too many families. It rose by 400% under the former Liberal government. We have to do better. And today, I'm proud to be joining my colleague, Minister Surmra and MPP Kusindova, to announce 3,000 new childcare spaces, affordable, licensed childcare spaces in schools right across Ontario. That helps to make a difference. We are sitting with the federal government tomorrow
with the aim to land a fair deal that reduces costs and brings us to $10 a day, which is what the federal government committed, which is what we intend on delivering for families in Ontario. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:23 p.m. டொரண்டோ வெதர் -1 degree Celsius அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே சைல்ட் கேர் ப்ரோக்ராம்ஸை பற்றி குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். ஸோ அவர் சொல்லியிருக்கின்றார், again tomorrow Wednesday பேச்சுவார்த்தைகள் ஈடுபட போவதாக ஃபெடரல் கவர்மெண்ட். ஸோ அதில் இருந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்டிருந்தார், ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தார். அது என்னவென்றால் ஆல்மோஸ்ட் $600 million ஃபண்டிங்கில் முதலீடு செய்ய போவதாக ஒன்டாரியோவில். அது எதற்காக என்று பார்த்தோம் என்றால் புதிய பாடசாலைகளை கட்டுவதற்காகவும் புதிய சைல்ட் கேர் ஸ்பேஸஸை உருவாக்குவதற்காகவும் இந்த $600 million ஃபண்டிங்கில் முதலீடு செய்வதாகவும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே தெரிவித்திருந்தார். ஸோ இதன் மூலமாக ஆல்மோஸ்ட் 26 நியூ ஸ்கூல் பில்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அண்ட் 23 நியூ சைல்ட் கேர் ஸ்பேஸஸும் பில்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே தெரிவித்திருந்தார். அத்துடன் நாளை வெனஸ்டே மட்டும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைல்ட் கேர் ப்ரோக்ராம் $10 a day-ஆக பேச்சுவார்த்தைகள் இருந்து என்ன முடிவுகள் வரப்போகின்றது என்று. இப்போது டொரண்டோ டைம் 9:24 p.m. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று ஆடவாவில் காஸ்வா பிரசிடென்ட்டை பார்த்திருக்கின்றார். ஸோ இவருடன் கதைத்த விடயங்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். Please have a seat. Thank you. What a pleasure to welcome President Osmani of Kosovo to here in Ottawa. Obviously, the friendship between Canada and Kosovo goes back many decades, and we're very excited by the mandate that you have for moving forward on so many of the values that matter so deeply to Canada. Your strong stance on democracy and against corruption, your progressive views, whether it's on the environment or on women's empowerment. These are all things that we look forward to working with you as we deepen our cooperation in the region, as we look to create strong economies that work for all of our citizens. I'm really pleased to be able to meet with you today and look forward to our conversation. Thank you so much, Mr. Prime Minister. Merci beaucoup. It's such an outstanding pleasure to be here in Canada to express the gratitude of all the people of Kosovo for what your country has done during the dark times that we had to go through, but also during the bright days. You've been with us not only in 1999 when the people that I represent were at risk for extinction, unfortunately, but also after freedom and independence. You were with us every step of the way while we were building our country, we were building our democracy. Obviously, the challenges that we face today are different, which is why I'm here, hopefully to open new chapters of cooperation and to reinforce the partnership, but most importantly, the friendship between our people. I really want to thank you for the warm welcome. I do understand I'm one of the very first guests after the pandemic, so I do hope we will be bringing some good luck. So once again, Mr. Prime Minister, on behalf of all the people of Kosovo, please accept our heartfelt gratitude, and we really look forward to working closely with you, not only bilaterally, but also multilaterally, to extend the values that Canada represents. And please always see Kosovo not just as a good friend, as an ally, but also as an extension of Canadian values.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:27 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று கொசோவா பிரசிடென்ட் இன் ஆடவா சந்தித்து கதைத்திருந்தார். ஸோ இதில் இவர்கள் சந்தித்த போது கதைத்திருந்த விடயங்களை பற்றித்தான் இப்போது பார்த்தோம். ஸோ இதில் வந்து சொல்லியிருந்தார்கள் கெனேடியன் வேல்யூஸ், டெமோக்ரஸி, உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் போன்ற விடயங்களை வந்து வேல்யூ பண்ணுவதாக பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார். அண்ட் இரண்டு நாடுகளும் இணைந்து ஃபியூச்சர் இதில் வேலை செய்வார்கள் அண்ட் ஈடுபடுவார்கள் என்றும் நம்பப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நாங்கள் ஒன்டாரியோவில் இடம்பெற்று வருகின்ற விடயங்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். ஸ்பெசிஃபிக்லி வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் பற்றி. ஒன்டாரியோவில் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் 5 வயதிலிருந்து 11 வயதுக்குட்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம், ஃபைசர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஹெல்த் கனடா அப்ரூவ் பண்ணியிருக்கின்றார்கள். அண்ட் அதற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் இன்று ஓப்பன் பண்ணப்பட்டது. ஸோ இன்றைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டது. ஸோ 8 மணிக்கு இன்றைக்கு ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள் 7 மணிக்கே புக் பண்ணக்கூடியதாக இருந்தது என்று. இதை பற்றி ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் சொல்லியிருந்தார். 68,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணப்பட்டிருக்கின்றது 2 ஹவர்ஸில். ஸோ 10 AM-க்கு முன்னுக்கு 68,000 தடுப்பூசிகளின் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒஃபிஷியல் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் நவம்பர் 25 இருந்து நவம்பர் 5 20,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணக்கூடிய ஒரு இதை கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் இதை பற்றி நாங்கள் வேக்சின்ஸை பற்றி பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற வேக்சின்ஸ் வந்து சிமிலர் தான் அடல்ட்ஸ் பெற்றுக்கொண்ட மாதிரி. ஆனால் அவைய டோஸ் சைஸ் வந்து குறைவாக இருக்கும் அண்ட் அது வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஃபைசர் வேக்சின் வந்து 3 வீக்ஸ்க்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன் சொல்லியிருக்கின்றார்கள் அட்லீஸ்ட் 8 வீக்ஸ் இடைவெளி விட்டால் தான் வந்து இந்த வேக்சின் எஃபிஷியண்டாக வேலை செய்யும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் எவிடன்ஸ் சொல்லுது என்னவென்றால் எவ்வளவு லாங்கர் இன்டர்வலுக்கு பிறகு 2வது தடுப்பூசியை சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவ்வளோத்துக்கு வந்து அந்த தடுப்பூசி எஃபிஷியண்டாக வேலை செய்யும் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸுக்கான ரிஸ்கையும் குறைக்கும் என்றும் ரீசர்ச்சிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இப்போது டொரண்டோ டைம் 9:30 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸோ ஸ்ரீலங்காவில் இப்போது 191 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது அண்ட் இந்தியாவில் 6150 இந்தியன் ருப்பீஸாக நாணய மாற்று வீதம் இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் எப்படி நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று வீதம் நவம்பர் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை இலங்கை 191 இலங்கை ரூபாய், இந்தியா 61.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ்.
இப்போது நாங்கள் குபெக்கில் எப்படி தடுப்பூசிகள் நிலைமை இருக்கின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸோ கனடா ஃபுல்லாகவே ஃபைசர் தடுப்பூசி 5 வயதிலிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ குபெக்கில் வந்து இப்போ 5 வயதிலிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அண்ட் அந்த ஆன்லைன் புக்கிங் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றது குபெக்லேயே. அது மட்டும் இல்லாமல் சேம் திங் லோவர் டோசஸாக தான் கொடுக்கப்படும், பட் அது வந்து எஃபெக்டிவ் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குபெக்கில் ஒரு சர்வே எடுத்திருக்கின்றார்கள். ஸோ எப்படி தடுப்பூசிகள் சின்ன பிள்ளை 5 வயதிலிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து எடுப்பதை பற்றி பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுகின்றார்கள் என்று ஒரு சர்வே எடுத்திருக்கின்றார்கள். ஸோ அதில் வந்து என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது என்றால் 42% பேரண்ட்ஸ் வந்து ஆப்சல்யூட்லி லைக் ஓகே 100% என்ற பிள்ளைகள் வந்து தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் வந்து 19% ஆனவர்கள் லைக் ப்ரிட்டி ஷூராக இருக்கின்றார்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கென்று. பட் 7% ஆனவர்கள் தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அண்ட் 21% ஆனவர்கள் வந்து லைக் என்ன நடந்தாலும் அவர்கள் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அண்ட் 11% ஆனவர்கள் அன்ஷூரான சுச்சுவேஷனில் இருக்கின்றார்கள். ஸோ தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள் என்று இந்த சர்வேயில் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது. அண்ட் குபெக்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தங்களுடைய தடுப்பூசிகளை ஸ்கூல்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேக்சின் சென்டர்ஸ்லையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் குபெக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கின்றது. ஸோ பேரண்ட்ஸுக்கு இல்லாட்டிக்கு நார்மலாகவே கேள்வி இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கும் வேக்சின் பாஸ்போர்ட் வந்து கொண்டு வரப்படுமா என்று. குபெக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு 5 வயதிலிருந்து 11 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வேக்சின் பாஸ்போர்ட் என்கின்ற சிஸ்டம் வந்து வராது என்று குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே வந்து தெரிவித்திருந்தார். ஸோ குபெக்கில் வந்து இதுதான் வேக்சின்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிவித்த விடயங்கள். இப்போது டொரண்டோ டைம் 9:34 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலையரங்கம் தான் பார்க்க போகின்றோம். ஸோ இதில் வந்து இப்போது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க இருக்கின்றோம் பை கிஷோரி ராஜ்குமார். ஸோ அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். கிம் 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 மே 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 கிம் 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 வராததெந்து மே 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 1 2 3 4 கிம் 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 ஓம் தட்டிக்கிண்ண மே 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 കാന്താ കാതോർത്തു നിൽപ്പു ഞാൻ വരാത്തതെന്ത് കാന്താ ഹലേ അയ്യോ പഞ്ചമി ചന്ദ്രിക പുഞ്ചിരി തൂകണരാവ് മലർക്കാവ് എന്തേ നീ വന്നില്ലല്ലോ കാന്ത ചെമ്പകപ്പൂവിന്റെ വാർമുടിക്കെട്ടില് വാടി മുഖം വാടി എന്നിട്ടും കാണാഞ്ഞെന്തേ കാന്ത നിൻമണിക്കൂട്ടിലുള്ള കിങ്ങിണി
கிம் 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 We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இப்போது கிஷோரி ராஜ்குமாரின் நடனத்தை பார்த்தோம். அழகாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார்கள். ஸோ இவருடைய மற்றைய நடன வீடியோஸ் இல்லாட்டிக்கு வீணை மற்றும் வயலின் வாசிப்பதை பார்க்க விரும்பினால் நீங்கள் யூடியூப்பில் சென்று கிஷோரி ராஜ்குமார் என்று சர்ச் பண்ணுவதன் மூலம் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிறைய டான்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய வீடியோஸும் உங்களுடைய டான்ஸும் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களுடைய வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இதைத் தொடர்ந்து நாங்கள் ஒரு செய்தி தான் பார்க்க போகின்றோம். ஸோ கோவிட் டைம்ஸில் வந்து எப்படி எங்களுடைய எக்கானமி இருக்குது என்று பார்த்தோம் என்றால் டவுன்ஹில்லாகவே போய்கொண்டிருக்கின்றே சொல்ல வேண்டும். ஸோ இதனால் வந்து இப்போ கனடாவில் வந்து மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடிக்கொண்டு வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அண்ட் இதனால் பேங்க் ஆஃப் கனடா சீனியர் அஃபிஷியல் சொல்லியிருக்கின்றார், வீட்டுக் கடன் இல்லாட்டிக்கு குடும்பங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடிக்கொண்டு போவதால் வந்து நிறையவே பாதிக்கப்பட போகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த சீனியர் அஃபிஷியல் அட் த பேங்க் ஆஃப் கனடா வந்து சொல்லியிருக்கின்றார், இந்த வீட்டுக் கடன்கள், ஸோ மோர்கேஜ் லோனாக இருக்கட்டும், எக்விட்டி லோன், ஸ்டூடெண்ட் லோன் அண்ட் கிரெடிட் கார்டு லோன்ஸ், இது போன்ற விடயங்கள் வந்து மீண்டும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. கொஞ்சம் குறைவாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால் கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் கொடுத்து கொண்டு வரும் கோவிட் டைம்ஸில். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கவர்மெண்ட் வந்து கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். ஸோ இதன் காரணமாக மீண்டும் இந்த கடன்கள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அண்ட் வீட்டு கடன் வந்து 2019 தான் ஹையாக இருந்துச்சு. ஸோ அதற்கு பிறகு அதை விட இன்னும் ஹையாக வரும் என்று பேங்க் ஆஃப் கனடா சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது டொரண்டோ டைம் 9:41 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். நாளை எப்படி வெதர் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, டொரண்டோ டைம் 9:42 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரிப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய செய்திகள். இதை வாசிப்பவர் Ps. சுதாகரன். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். தேர்தல் பிரச்சாரத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிவர்த்தி செய்வதாக இன்றைய சிம்மாசன உரையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். இன்றைய சிம்மாசன உரை எதிர்கால பொருளாதாரத்துடன் கோவிட் மறு கட்டமைப்புக்கான பார்வையை முன்வைக்கிறது. 44வது நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் சிம்மாசன உரை இன்று கனேடிய மேல் சபையில் நிகழ்ந்தது. லிபரல் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தைப் போலவே தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார மற்றும் சுகாதார மீட்சியில் $பில்லியன் முதலிடுவதன் மூலம் கனடாவை கோவிட் நெருக்கடியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ட்ரூடோவின் திட்டங்களை இந்த உரை கோடிட்டு காட்டுகிறது. ஆளுநர் நாயகம் மேரி சைமன் பிரதமர் ட்ரூடோ அரசாங்கத்தின் சிம்மாசன உரையை நிகழ்த்தினார். கோவிட் தொற்றை கடந்து செல்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென அவர்கள் விரும்புவது மட்டுமல்லாமல் நாம் எதிர்கொள்ளும் பிற சவால்களை சந்திக்க தைரியமான உறுதியான தீர்வுகளை அவர்கள் விரும்புகின்றார்கள் என இன்றைய சிம்மாசன உரையில் அவர் குறிப்பிட்டார். ஆளுநர் நாயகம் ஆங்கிலம், பிரெஞ்சு, இனுக்டியட் ஆகிய 3 மொழியில் உரை நிகழ்த்தினார். கனடாவில் முதல் குடியின ஆளுநர் நாயகம் சிம்மாசன உரையை வாசிப்பது இதுவே முதல் தடவையாகும். சிம்மாசன உரை குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சிம்மாசன உரை வாக்கெடுப்புக்கு விடப்படுவதற்கு முன்னர் 6 நாட்கள் வரை விவாதம் நிகழ உள்ளது. இந்த அரசாங்கம் எதிர்கொள்ளும் முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பாக இந்த சிம்மாசன உரை மீதான வாக்கெடுப்பு அமையும். தனது கட்சி இந்த சிம்மாசன உரைக்கு எதிராக வாக்களிக்கும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் இன்று மாலை தெரிவித்தார். அதேவேளை இந்த சிம்மாசன உரைக்கு எதிராக வாக்களிக்க தயாராக உள்ளதாக NDP லீடர் தலைவர் ஜாக்மிட் சிங் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பிளாக் கிபெக்வா கட்சியின் ஆதரவுடன் அரசாங்கம் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் தொற்று காரணமாக புகலிட கோரிக்கையாளர்களை எல்லை கடவையில் திருப்பி அனுப்பும் கொள்கையை கனடா முடிவுக்கு கொண்டு வருகிறது. நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட கொள்கை ஆவணத்தின்படி இந்த தகவல் வெளியானது. மார்ச் 2020 முதல் அக்டோபர் நடுப்பகுதிக்கு இடையில் குறைந்தபட்சம் 544 அகதிகளை அமெரிக்காவுக்கு கனடா திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த கொள்கை இப்போது ஏன் முடித்துக் கொள்ளப்படுகிறது என்ற கேள்விகளுக்கு அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. அதேவேளை தடுப்பூசி போடப்படாத புகலிட கோரிக்கையாளர்களை தனிமைப்படுத்தல் விதிகள் குறித்து கேள்விகளுக்கு அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. குழந்தை பராமரிப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்துக்கும் இடையில் தொடர்கின்றன. நாளை இருதரப்பும் குழந்தை பராமரிப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் ஈடுபடும் என ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே கூறினார். 9 மாகாணங்களும் பிரதேசங்களும் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துடன் $30 பில்லியன் 5 ஆண்டு குழந்தை பராமரிப்பு திட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ஒன்டாரியோ அதிகாரிகள் நாளை மத்திய அரசாங்கத்தை சந்தித்து நியாயமான குழந்தை பராமரிப்பு ஒப்பந்தத்தை விரைவில் எட்டுவதற்கு முயற்சிப்பார்கள் என ஸ்டீஃபன் லெச்சே கூறினார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் அபோட்ஸ்போர்ட்ஸ் நகரில் வெள்ளம் காரணமாக 500 கால்நடைகள் இறந்துள்ளன. வெள்ளப்பெருக்கினால் சுமார் 500 கால்நடைகள் இறந்துள்ளதாக முதல்கட்ட மதிப்பீட்டில் கண்டறியப்பட்டுள்ளதாக BC பால் பண்ணை சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உயரக்கூடும் என சங்கம் ஒரு அறிக்கையில் எச்சரிக்கை விட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள சுமார் 23,000 கால்நடைகளில் 6,000 கால்நடைகள் வெள்ளப்பெருக்கிலிருந்து வேறு பண்ணைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன.
சுமார் 16,000 கால்நடைகள் தங்கள் சொந்த பண்ணைகளில் தங்கியிருப்பதாக சங்கம் கூறுகிறது. 2019ஆம் ஆண்டு தனது மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் தமிழரான சசிகரன் தனபாலசிங்கம் மீதான கொலை குற்ற விசாரணைக்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி ஸ்காப்ரோவில் 27 வயதான தர்ஷிகா ஜெகநாதன் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து அவரது முன்னாள் கணவர் சசிகரன் தனபாலசிங்கம் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு எதிரான குற்ற விசாரணை 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் திகதி டொரண்டோவில் உள்ள குற்றவியல் உயர் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக உள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நாளை மீண்டும் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.